அப்பாங்களே என்னடா நல்லே பார்க்க முடியல உங்களாம் வீட்டில் ரொம்ப பிஸி போல இருக்கு. டேய் என்னடா வீட்டில் ஆளே பார்க்க முடியல. ஆமாடா ரொம்ப இதுவாக இருக்குடா. சரி நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ சொல்கிறா. நீ காலையில் நான் வந்தேன்லடா, அங்கே ஏதாவது டைமண்ட் கிடந்ததா? நீ வரும்போது டைமண்டை எடுத்துகிட்டு வந்த? ஆமாடா, எங்கள் அப்பா ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் எதுவும் கிடக்குதான்னு பாரு. இல்லைடா, நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். சரி கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுனா எங்கள் அப்பா கொண்டுருவாரு. சரிடா, ஓகேடா. பாய்டா. பாய்டா. சுந்தரன் பையன் வேறு டைமண்டை காணுன்றானே. சரி தேடி பார்ப்போம். இன்னும் வரவே இல்லை. வந்தான் வந்தான் இங்கே உட்காந்தான். நான் அங்கே உட்காந்தேன், இங்கே உட்காந்தேன். டைமண்டு டைமண்டு அவன்கிட்ட கொடுக்கலாமா இல்லை நம்மளே விற்றுலாமா? நம்மளே விற்றுலாம். அவன்கிட்ட சொல்லாம மட்டும் நான் மாட்டேன். ஏய் என்ன பண்ணுற? நீங்கள் யாருண்ணா? போலீஸ்ரா? நேரில் அபி யாரா? வா உங்கள்கிட்ட எனக்கு இருக்கும். புரியுங்க சார், நானே வரேன் சார். உட்காரா, கிட்ட வந்து உட்காரா. இப்போ டைமண்ட் ஆட்டியை போட்டியாம? சார் அதெல்லாம் இல்லையா சார்? பொய் சொல்லக்கூடாது. நீ தான் டைமண்ட் ஆட்டியை போட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சார் இல்லை சார். பொய் சொல்கிற? டைமண்ட் ஆட்டியை போட்டு பொய் சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்ல மாட்டேல, வெறுப்பு ஏற்றுனா அவ்வளோதான். சார் சத்தியமா இல்லை சார். என்ன ஆட்டியை போட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறேன். எல்லா நாட்டும் தெரிஞ்சு போச்சு. டைமண்ட் எங்கே வச்சுது உண்மையை சொல்லிடு. சரி சார் எப்படி? எவ்வளோ எக்ஸ்பென்சிவான டைமண்ட் இது ஆட்டி போட்டு வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ தம்பி, டைமண்ட் கிடச்சிச்சு. வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போயிடு. நான் எப்போ என்கொயரி கொடுத்தாலும் நீங்கள் வரணும். நீ வெளியே கிளம்பணும். போலீஸ் கூப்பிடுறது ஒழுங்கவா? துணை கூட கூப்பிட்டியா? ஆமாம் சார். சரி வா. இதுதான் டைமண்ட். இதோ பாருங்க டைமண்ட். ஆமாம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி இனிமேல் நல்லா அனுப்பிச்சுட்டு பழக போது என்னோட பசங்கள்லாம் கன்செக்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? நீயும் இனிமேல் திருந்தி வாழ. ஓகேவா? ஓகே, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இனிமேல் ரிலேஷன் பண்ணுவோம். சரிடா, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆமாடா.